கழுவுனாலும் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அதுல நல்ல தண்ணியை லைட்டா ஊத்தி கழுவிட்டு தான் நீங்க அடுப்புல வைப்பீங்க, பாலை ஊத்துவீங்க. ஏன்? இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். கொஞ்சம் பேர் பாக்குறாங்க, இவர் அடுப்பாங்கரையில வேலை செஞ்சிருப்பார் போல இருக்கு. இது அறிவு, இது பொதுவான அறிவு. இது எல்லாருக்கும் இருக்கும். பால் காய்ச்சற எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த வேலைகளை செய்தவங்க எல்லாத்துக்குமே இது தெரியும். பால் காய்ச்சினவங்க எல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நிறைய பேர் இன்னும் கை தூக்கல. இல்லை, எனக்கு வீட்டுக்காரத்தான் சாமி காய்ச்சுவாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பாத்திரத்தை நம்ம சரி செய்யணும்னா எடுத்த உடனே ஆண்டவரே வார்த்தையை சொல்லுங்கன்னா வார்த்தை கேட்காது, திரிஞ்சு போயிடும். அதனாலதான் பைபிள் சொல்லுது இல்ல, வார்த்தை எங்க விழுந்துச்சு? விதைக்கிறவர் விதைக்க போனார், விதையை விதைக்கிறாரு. அந்த விதை எங்க விழுந்துச்சு? வழியோரம் விழுந்தது, பாறையில் விழுந்தது, முச்செடியில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்ப விதைக்கிறவருக்கு தெரியாதா நல்ல நிலத்துலதான் விதைக்கணும்னு? அப்ப விதைக்கிறவர் அவர் விதைச்சாரு, அந்த விதைகள்ல கொஞ்சம் போய் எப்படி விழுந்துச்சு? இப்படி விழுந்துச்சு. அப்ப விதை யாரு? நம்ம வார்த்தை தான். விதை தான் வார்த்தை. அந்த வார்த்தை எங்க விழுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த விதையாகிய அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழணும். இல்லைன்னாக்க பாறையில வழியோரம் அப்படின்னா அப்ப அதெல்லாம் யாரு? நம்ம தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நல்ல நிலத்தில் விளைக்கப்பட்ட விதைகளாக மாற்றணும்னா நம்ம நிலம் சரியாக்கப்படணும், இந்த பாத்திரம் சரியாகணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன செய்யணும்னு நாங்க சொல்லிக் இங்க மட்டும் இல்ல, நீங்க வீட்லயும் எடுத்த உடனே போய் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே தெய்வமே அப்படின்னு பேசக்கூடாது. முதல்ல இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாதான் நீங்க அந்த ஜெபத்துல நிலைச்சிருக்க முடியும். அந்த ஃபார்முலா என்னன்னா பிரைஸ் அண்ட் வர்ஷிப். முதல்ல கடவுளை துதிக்கணும். கோயிலுக்குள்ள வரீங்க, இங்க வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு வரீங்க. உள்ள வந்த உடனேயும் என்ன செய்யணும்? உள்ள வந்த உடனே என்ன செய்யணும்? அத்தை வந்திருக்கிறாங்களான்னு தெரியல, அத்தை வந்திருக்காங்களா? அத்தையும் சொத்தையும் தேடப்படாது. அந்த ஃபேன் ஏன் ஓடலை, இந்த ஃபேன் ஏன் ஓடலை தேடப்படாது. சாமியார் ஏன் பழைய அங்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கப்படாது. முதல்ல வந்த உடனேயும் யாரை நீங்க அட்டன் பண்ணணும்? ஆண்டவரை முதல்ல அட்டன் பண்ணணும். முட்டி போடணும். முட்டி போட முடிஞ்சவங்க